அனைவருக்கும் வணக்கம். நாம அக்யூ ஹீலர் உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதிய வீட்டுக்கு ஒரு மருத்துவர் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற பகுதி 13. தலைப்பு கதை கதையாம் காரணமாம். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இதுவரை நாம் அறிந்தவை உடலின் உண்மைகள். ஒவ்வொரு நோய்க்கும் என்ன காரணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போது நோய்க்கான காரணங்களாக நமக்கு கூறப்படும் பலவற்றில் சில கதைகளை மட்டுமே பார்ப்போம். அதாவது நம்ம பகுதி 12 வரைக்கும் நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். உடல் பற்றிய சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உடலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நோய்க்கும் என்ன காரணம் அப்படிங்கறதும் நமக்கு இப்போ தெரியுது. ஆனா நாம இதுவரைக்கும் பல மருத்துவர்களை சந்திச்சிருப்போம். பல பேர்கிட்ட சில மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டிருப்போம். அப்ப ஒவ்வொரு நோய்க்கும் அவங்க சொன்ன விஷயம், சத்தியமில்லாத விஷயம், அது ஒரு கதை போல தானே. அதுல சில உதாரணங்களை மட்டுமே பார்ப்போம். உடலின் உள்ளே நிகழும் இயக்கமே நோய்க்கான காரணத்தை தீர்மானிக்கிறது. உடலின் வெளியே நடைபெறும் எந்த ஒரு மாற்றமும் நோயை ஏற்படுத்தாது. மறுபடியும் படிக்கிறேன். உடலின் உள்ளே நிகழும் இயக்கமே நோய்க்கான காரணத்தை தீர்மானிக்கிறது. உடலின் வெளியே நடைபெறும் எந்த ஒரு மாற்றமும் நோயை ஏற்படுத்தாது. முதலில் நாம் அம்மை மற்றும் மலேரியா நோய்கள் பற்றிய கதைகளை அறிவது வசதியாய் இருக்கும். கதைகள்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எந்த விஷயத்த தவறானத சரின்னு நம்பிட்டு இருந்தோமோ அதை பத்தி தான் இப்ப நமக்கு சொல்ல போறாரு. அம்மை நோய் வந்தால் நாம் ஆண்டாண்டு காலமாய் என்ன செய்து வருகிறோம்? மாரியம்மன் விளையாட்டு என்று நம்பி எந்த ஒரு சிகிச்சையையும் எடுத்துக்கொள்வதில்லை. அதே நேரத்தில் வேப்பிலையை அரைத்து உடலில் பூசி குளிர்விக்கவும் செய்கிறோம். அம்மை வந்த வீட்டில் தாளிக்கவே கூடாது என்று கிராமங்களில் கூறுவார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? அம்மை நோய் வந்தவருக்கு சமைத்த உணவுகள் தரக்கூடாது, இயற்கையான பழங்கள் போன்றவற்றை அதிகமாக தர வேண்டும் என்பது பொருள். ஆக என்ன செய்கிறோம் என்பதோடு சிறிது கால ஓய்விற்கு பிறகு அம்மை என்ன ஆகிறது என்பதுதான் முக்கியமானது. சோ அம்மைன்ற அந்த ஒரு நோய் வரும் பொழுது, அம்மை என்ற நோய் வரும் பொழுது எல்லாரும் அதை மாரியம்மன் விளையாட்டு, அந்த நேரத்துல ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. வீட்டு மருத்துவம் மட்டும்தான் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வேப்பிலைய நல்லா அரைச்சி உடம்பு முழுக்க தடவி உடம்ப கூல் டவுன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு சொல் வழக்கு உண்டு. அம்மை வந்த வீட்டில் தாளிக்கவே கூடாது. தாளிக்கவே கூடாதுன்னா என்ன அர்த்தம்? சமைக்க கூடாது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அம்மை நோய் வந்தவருக்கு சமைத்த உணவுகள் தரக்கூடாது. பச்சை காய்கறிகள் பழங்கள் தானே இயற்கையானது. அப்ப இயற்கையான பழங்கள் போன்றவற்றை தான் அதிகமாக தர வேண்டும். அதனால்தான் தாளிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்கணும். சரி, இதெல்லாம் செஞ்சாங்க. அப்ப என்ன ஆச்சு? இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த அம்மை நோய்க்கு என்ன ஆச்சு? மேற் சொன்ன பழக்கங்களை தெய்வ காரியம் என்ற எண்ணத்தோடு கட்டாயமாக கடைபிடிக்கிறோம். நோய் முற்றிலும் நீங்கி பூரண ஆரோக்கியம் பெறுகிறோம். எந்த ஒரு மருந்துமின்றி விஞ்ஞானம் வளர்ந்த இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் அம்மை எப்படி குணமாகிறது? அதாவது அம்மை நோயை தெய்வ காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ரொம்ப இயற்கையான விஷயங்களை மட்டுமே செஞ்சோம். அப்ப என்ன நடக்குதுன்னா, எந்த ஒரு மருந்தும் இல்லாமலே அந்த நோய் குணமாகுது. இது பழங்காலத்துல மட்டும் கிடையாது, இப்ப கூட. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறைய அட்வான்ஸ்டா இருக்கு. இந்த 21ஆம் நூற்றாண்டுல கூட எந்த மருந்துமே இல்லாம அம்மை நோய் எப்படி குணமாகுது? பசிக்கிற போது பழங்களையும், நோய் தீவிரமாக உள்ள பொழுது முழு ஓய்வையும் நாம் உடலிற்கு தருகிறோம். முழுமையான கழிவு நீக்கம் பெற்று உடல் நலம் திரும்புகிறது. இது எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். அதை வச்சே நமக்கு புரிய வைக்கிறாரு. நம்ம இதை பத்திலாம் யோசிச்சது இல்ல. ஆனா இப்ப அவர் சொல்லும் பொழுது அது கரெக்ட் தான் அப்படின்னு தோணுது. சரி, அம்மை நோய் பற்றி விஞ்ஞானம் என்ன கூறுகிறது? அம்மை நோய் நீரில் பரவும் கிருமிகளால் ஏற்படுகிறது. நீரில் இருக்கும் கிருமிகள் நம் உடலின் உள்ளே சென்று அம்மை நோயை ஏற்படுத்துகின்றன என்று கூறுகிறது. அம்மை நோய் வந்தா அது கிருமிகளால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்.
அது தண்ணியில இருக்கிற கிருமிகள் தான் உடம்புக்குள்ள போய் அம்மை நோயை ஏற்படுத்துது அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. அப்படியானால் கிருமிகளை கொல்லும் ஆன்டிபயோட்டிக்ஸ், ரசாயன மருந்துகள் எதுவும் சாப்பிடாத நிலையில் அம்மை எப்படி குணமானது? சோ அம்மை நோய் கிருமிகளால தான் ஏற்படுதுன்னா, அந்த கிருமிகளை கொல்லுகிற ஆன்டிபயோட்டிக்ஸ் என்கிற ரசாயன மருந்துகள் சாப்பிடாமலேயே அம்மை நோய் எப்படி குணமாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறாரு. எழுத்தாளர் தமிழ்வாணன் 1964 இயற்கை மருத்துவம் பற்றி எழுதும்போது கீழ்கண்டவாறு இதை குறிப்பிடுகிறார். அம்மை நோய் மாரியம்மனால் ஏற்படுகிறது என்று நம்பும் கிராமத்து மக்களின் நம்பிக்கையும், அம்மை நோய் கிருமிகளால் ஏற்படுகிறது என்று நம்பும் படித்தவர்களின் நம்பிக்கையும் மூட நம்பிக்கையே அன்றி வேறில்லை. சோ படிக்காதவங்க மாரியம்மனால ஏற்படுதுன்னு சொல்றாங்க, படிச்சவங்க கிருமிகளால ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ரெண்டுமே மூட நம்பிக்கைகள் தான். ஆனா இதுல என்னன்னா, படிக்காதவங்க மாரியம்மனால ஏற்படுதுன்னு சொன்னா கூட அவங்க அந்த நோய் குணமாவதற்கு வேண்டிய விஷயங்களை தான் செய்யறாங்களே தவிர உடல் மோசமாகறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல. அது ஒரு நல்ல விஷயம். மேலும் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் என்ன? கிருமிகளால் நோய் ஏற்படுவது இல்லை, மருந்துகளால் நோய் குணமாவதும் இல்லை. 2 பாயிண்ட் நம்ம முன்னாடி வைக்கிறாரு. கிருமிகளால் நோய் ஏற்படுவதும் இல்லை, மருந்துகளால் நோய் குணமாவதும் இல்லை. ஏன்னா மருந்துகளால நோய் குணமாகிறது இல்லைங்கிறதான் இத்தனை கிளாஸஸ்ல நம்ம பார்த்தோம். மருந்துகள் உடல் தன்னைத்தானே குணப்படுத்துவதற்கு குறுக்கீடு தான் பண்ணுது. அந்த உடல் தன்னைத்தானே குணப்படுத்துவதற்கு சில அடையாளங்கள் வெளியில தெரியுது, அதை தான் இந்த மருந்துகள் நிறுத்துது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம புதுசா தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, கிருமிகளால நோய் ஏற்படுறது இல்ல அப்படிங்கிறது தான். இது கூட நம்முடைய ஆழமான நம்பிக்கை. எந்த ஒரு நோய் வந்தாலும் ஏதோ ஒரு கிருமியோட இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இப்ப ஒரு புதிய கருத்தை நம்ம முன்னாடி வைக்கிறாரு. இதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அம்மை நோய் மட்டுமல்ல, மஞ்சள் காமாலைக்கும் நாம் ரசாயன மருந்துகள் எடுத்துக்கொள்வது இல்லை. மஞ்சள் காமாலையும் கிருமிகளால் ஏற்படுவதாகவே மருத்துவ விஞ்ஞானம் இன்றும் கூறி வருகிறது. மஞ்சள் காமாலைனா ஜாண்டிஸ், அதுக்கும் மருந்துகள்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா விஞ்ஞானம் கிருமிகளால தான் ஜாண்டிஸ் வருது அப்படின்னு சொல்லுது. அம்மைக்கு வேப்பிலையும், மஞ்சள் காமாலைக்கு கீழாநெல்லி போன்ற மூலிகைகளையும் தானே கொடுக்கிறார்கள். அவை கிருமி நாசினிகள் என்று கூட ஒரு வாதம் உண்டு. இதை கூட இப்போதைக்கு ஏற்கலாம். ஏனெனில் ரசாயன மருந்துகள் இன்றி கிருமிகள் கொல்லப்படுவதை ஏற்கிறார்கள் அல்லவா? சரி, கீழாநெல்லி, வேப்பிலை இது எல்லாமே கிருமி நாசினின்னு சில பேர் ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. சரி, இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஆக மொத்தம் ரசாயன மருந்துகள் இல்லாமலேயே கிருமிகள் கொல்லப்படுது அப்படிங்கறத ஏத்துக்கிறாங்க இல்லையா? இதுவரைக்கும் நல்ல முன்னேற்றம் தான். சரி, நாம் மலேரியாவிற்கு வருவோம். மருத்துவ விஞ்ஞானம் கூறுகிறது, மலேரியா காய்ச்சலுக்கு காரணம் மலேரியா கிருமிகள். இக்கிருமிகளை கொல்லும் ரசாயனங்கள் தராமல் மலேரியாவிலிருந்து விடுபட முடியாது. இதுதான் மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது. மலேரியாவிற்கு காரணம் கிருமிகள் என்பதை விஞ்ஞானம் எப்பொழுது கண்டுபிடித்தது? 1864 தான் கிருமிகளை பற்றிய முதல் அறிவிப்பு லூயிஸ் பாஸ்டரால் வெளியிடப்படுகிறது. அவர் ஒரு விஞ்ஞானி. அவரு 1864 தான் கிருமிகளை பத்தி அறிவிப்பு செய்தார், தன்னுடைய ஆராய்ச்சியினுடைய அறிவிப்பு. பின்பு ஒவ்வொரு நோயாக பட்டியலிடப்பட்டு அவற்றுக்கான காரணங்களாக கிருமிகளுக்கும் பெயர் சூட்டப்பட்டது. ஒவ்வொரு நோய்க்கும் காரணம் கிருமிகள்னு சொல்லி அதற்கு பெயர் சூட்டப்பட்டது. இந்த வரிசையில் மலேரியாவுக்கும் கிருமி கண்டுபிடிக்கப்பட்டு பின்பு கிருமி கொல்லி மருந்துகள் 1929 அறிமுகப்படுத்தப்பட்டன. சோ இந்த மலேரியா காய்ச்சலுக்கு கூட அதுக்கு காரணமான கிருமி இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த கிருமியை கொல்றதுக்கு மருந்துகள் எப்ப கண்டுபிடிச்சாங்க? 1929. சரி, முதல் கிருமி கொல்லி மருந்தான பென்சிலின் பயங்கரமான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று இப்பொழுது விஞ்ஞானம் அறிவித்திருப்பது வேறு விஷயம். அந்த முதல் ஆன்டிபயோட்டிக் பென்சிலின், நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், சின்ன வயசுல ஒரு ஆன்டிபயோட்டிக்னா பென்சிலின் கொடுப்பாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க,
அந்த பென்சிலின்ங்கிற ஆன்டிபயோட்டிக்னால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுதுன்னு இப்ப சொல்றாங்க. இப்ப முதல்ல அது தெரியல. அப்படியானால் மலேரியாவிற்கான மருந்து 1930களுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. இது இப்படியே இருக்க மருத்துவ வரலாற்றில் இன்னும் சற்று பின்னோக்கி போவோம். கிபி 1795 டாக்டர் சாமுவேல் ஹானிமனால் ஆங்கில மருத்துவத்திற்கு எதிராக ஹோமியோபதி கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் கண்டுபிடித்த முதல் ஹோமியோபதி மருந்து சின்ஹோனா. இது எந்த நோய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுமா? மலேரியாவிற்கு தான். நல்லா அந்த வருஷத்தை பாருங்க. 1795 ஹோமியோபதி மலேரியாவிற்கான அந்த சின்ஹோனா அப்படிங்கிற மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. 1795 முதல் இன்று வரை ஹோமியோபதி மருத்துவர்கள் மலேரியா உள்பட பல்வேறு நோய்களுக்கு இந்த மருந்தை பயன்படுத்தி வெற்றி கண்டுள்ளார்கள். இங்குள்ளவை மருத்துவ வரலாறு. அதன் முரண்பாட்டை கவனியுங்கள். இப்ப முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க, கவனிக்கலாம். மலேரியாவிற்கு கிருமிகள் தான் காரணம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது 1864. மலேரியாவை கிருமிகளை பற்றிய பயமே இல்லாமல் குணமாக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது 1795. அப்போனா என்ன நமக்கு புரியுது? ஏற்கனவே மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நோய்க்கு 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு காரணமும் பின்னர் நேர்மாறான இன்னொரு மருந்தும் கண்டுபிடிக்கப்பட என்ன காரணம்? ஏன்னா ஹோமியோபதியில 1795லேயே மலேரியாவுக்கான மருந்து கண்டுபிடிச்சு அதுல சக்சஸும் கிடைச்சிடுச்சு. ஆனா 1864, அதாவது 70 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மலேரியாவுக்கு இந்த கிருமி தான் காரணம்னு சொல்லி அதற்கு ஒரு மருந்தும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே மருந்து இருக்கு, ஆனா அதற்கு ஆப்போசிட்டான ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? இது மருத்துவ உலகின் அரசியல். அதற்குள் நாம் போக வேண்டியதில்லை. மேற்கண்டவற்றிலிருந்து நாம் என்ன அறிகிறோம்? உடலின் அகக்காரணங்களே நோய்க்கு காரணமாக இருக்கின்றன, புறக்காரணங்களில் உண்மை இல்லை. இன்னொரு விஷயத்தை நாம் பார்த்துவிட்டு கிருமிகள் பற்றிய சான்றுகளுக்கு செல்வோம். தோலில் வெண்மையாக ஏற்படும் வெண்தேமல் நோய், ஹெலிகோடெர்மான்னு சொல்றாங்கல்ல, வெண்தேமல் நோய் பற்றி விஞ்ஞானிகள் ஆராய்ந்தார்கள். அதற்கும் ஒரு கிருமிதான் காரணம் என்று கூறி அக்கிருமியின் உருவம், இயக்கம் பற்றிய கண்டுபிடிப்புகளை வெளியிட்டார்கள். பின்பு அக்கிருமிகளை கொல்லும் ரசாயனமும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதைத்தான் 1984 வரை அனைவரும் பயன்படுத்தினர். நோயின் தன்மையில் இந்த ரசாயனம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பது 30-40 ஆண்டுகளுக்கு பின்பு கண்டுபிடிக்கப்பட்டது. வெண்தேமல் நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சு அந்த ரசாயன மருந்த யூஸ் பண்ணாங்க. ஆனா 30-40 வருஷங்களுக்கு பிறகுதான் அந்த நோயோட தன்மையில அந்த மருந்தால எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியலங்கிறத கண்டுபிடிச்சாங்க. 1984 வெண்தேமல் நோய்க்கு காரணம் கிருமிகள் இல்லை, வைட்டமின் குறைபாடுதான் என்று அறிவிக்கப்பட்டது. முதல்ல வெண்தேமல் நோய்க்கு கிருமிகள்னு சொல்லி மருந்து கொடுத்தாங்க. அந்த மருந்துனால நோயோட தன்மையில எந்த மாற்றமும் வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கிருமிகள் காரணம் அல்ல, விட்டமின் டெபிஷியன்சி தான் காரணம், வைட்டமின்கள் குறைவா இருக்கு அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டது. அந்த நோய்க்கு காரணமாக கூறப்பட்ட கிருமியை தூக்கி எறிந்துவிட்டு வைட்டமின் மாத்திரைகளை இப்பொழுது பரிந்துரைக்கின்றனர். இன்னும் அந்த நோய் தாக்கத்தில் பெரிய மாறுதல்கள் இல்லை. இப்படி இந்த பகுதியை முடிச்சிருக்காரு. ஒரு புதிய பாயிண்ட் நம்ம முன்னாடி வச்சிருக்காரு. அது என்னன்னா, உடலுக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள் தான் நோய்க்கு காரணமா இருக்க முடியுமே தவிர வெளியே இருக்கக்கூடிய நோய் கிருமிகள்னு சொல்லப்படுது இல்ல, அதெல்லாம் நோய்க்கு காரணம் அல்ல. இது நம்மில் பல பேருக்கு புதிய விஷயமாக இருக்கும். இதற்கு உதாரணங்களாகத்தான் இந்த அம்மை நோய், மஞ்சள் காமாலை எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். நம்ம கண்டிப்பா நம்ம வீட்டுல, வெளியில, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுலலாம் அதை கவனிச்சிருப்போம். ஸோ எந்த ஒரு மருந்தும் இல்லாமலேயே இயற்கையான முறையிலேயே அம்மை நோயும் குணமாகி இருக்கு, மஞ்சள் காமாலையும் குணமாகி இருக்கு. அதே போல இந்த மலேரியாவுக்கு முதல்லயே மருந்து கண்டுபிடிச்சு அத ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க.
ஆனா புதுசா கிருமிகளை ஒண்ணு கண்டுபிடிச்சு இதுதான் மலேரியாவிற்கு காரணம்னு சொல்லி அதற்கப்புறமா ஒரு ரசாயன மருந்து கொடுத்து, சோ இதெல்லாமே மருத்துவ அரசியல். ம். சில பெரிய கம்பெனிகள் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மருந்துகள்லாம் தயாரிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சில வாதங்கள் எல்லாம் நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. இன்னும் பின்னாடி வரக்கூடிய பகுதியில இதை குறித்து இன்னும் நிறைய விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.